எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறை நிறைய இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் தாழ்மையோடு கேட்டுவிட்டு இந்த வீடியோ இன்றைக்கி மட்டும் 3 வீடியோ போடல, மன்னித்து விடுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் யார்கிட்ட கேட்பேன். ஏன்னா இன்றைக்கி சாரி, என்னால் சின்ன ஃபேமிலி இஷ்யூனால் போட முடியாமல் போச்சு. மன்னிச்சு விடுங்கள். அன்பான மன்னிப்பை கேட்டுக்கிறேன். கொஞ்சம் எனர்ஜிட்டியாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போனால் நம்ம ஹீரோ வந்து நம்ம ரெடி ஆகிட்டான். சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கான். சிட்டியில் போயிட்டுருக்க டைமில் சிட்டியில் யாரை மீட் பண்ண போகிறான்னா சிஸ்டரை மீட் பண்ண போகிறான். சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவன் இருக்க டைம் ஜோனில் வந்து அந்த டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ எங்கே போகிறான்னா அந்த சர்ச்சில் தான் நம்ம சிஸ்டரை விட்டுட்டு போனான். இப்போ சிஸ்டர் என்ன இருக்கா போய் பார்க்க போகும்போது தான் ஹீரோ போகிறான். அந்த டைம் சொல்லி சர்ச்சுக்குள்ளே என்ட்ரி யார் என் தலைவன் என்ட்ரியே வேறு லெவல் என்ட்ரி தான். அந்த என்ட்ரியில் ஒரு கதவை தட்டுறான். டக் 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 அப்படி தட்டி பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முழிக்கிறான். என்னென்னு பார்த்தா மண்டி போட்டு கிடக்குறான். மண்டி போட்டு யார்கிட்டயோ படிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் போல். அது திடீர்னு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே என்னடா நடக்குது, உட்காலி என்னடா குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்ட அடுத்த செகண்டில் கதவை தட்டிட்டு நான் உன்னை காப்பாற்ற ஸ்டாப் பண்ணுங்க, நிப்பாட்டுங்க அவனை இது பண்ணாதுன்னு சொல்லி தலைவன் என்ட்ரியாக என்னன்னு சொல்லி பண்ணிவாயன் திரும்பினோன்னே அவன் அப்படி கோவத்துலேயும் கொஞ்சம் வருத்தத்துலேயும் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டு வச்சு அவன் வந்து வீட்டை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் தலைவன். நானும் வெறி கொண்டு பார்த்தேன் என்னதான் பண்ணுறேன்னு பார்த்தா வீட்டை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தரையை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் தலைவன். அதை பார்த்துட்டு நமக்கு அவன் வந்து அந்த இடத்துல போஸ்ட் கொடுக்குறத பார்த்து அப்படியே டெரராக அது அந்த கண்ணு ரெட்டாக இருந்து அப்படியே ஹீரோவை பிடிச்சிட்டு என்ன ஹீரோ ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எப்படி ரொம்ப இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போல் என்னடா அது இங்கிட்டு இருந்துச்சு. என்ன கேட்டால் நம்ம சிஸ்டர் தான் முடியை பின்னி அவன் ரொம்ப வளர்ந்துட்டான் பார்த்தாலே தெரியுது. ஆனால் அது வந்து அதான் சொன்ன டைம் ஜோன் வேறு. நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல வந்து டைம் ரொம்ப லேட்டாக தான் ஓடும். இங்கே இருக்க டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. சிஸ்டர் ரொம்ப வளர்ந்து என்னது ஹீரோக்கு ஒரே சாக்கு, என்னடா இதாக நம்ம சிஸ்டர் சொல்லி பார்த்தா பண்ணி வாங்க நீ என்ன முடிச்சிட்டேன், ரூமை எல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன், இல்லை நம்ம ஹீரோ வந்துட்டான் போய் பாருன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டரை பிடிச்சி பாருங்கள் நான் வீட்டை எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி நம்ம அந்த பன்னிமூஞ்சி வாயை வந்து நம்ம சிஸ்டரை சூப்பராக சுத்தம் பண்ணியிருக்கேன் பன்னிமூஞ்சி வாயா சொல்லிவிட்டு நம்ம சிஸ்டர் சொல்லி முடிக்க அப்புறம் அங்கே பார்த்தா நிறைய பேர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் வேலையாக வச்சுருக்காங்க. இவ்வளோ என்னடா நடக்குது, ஹீரோக்கு ஒரே சாக்கு, என்னடா சிஸ்டர் வளர்ந்து கிடக்குறா பண்ணி வாயக்கா, என்ன பிரதர் ரொம்ப நாளாச்சு வாங்க நம்ம டீ சாப்பிட்டே பேசலாம்னே டீ ரெடி பண்ணோன்னே சாப்பிடுங்க, என்ன நீ ரொம்ப வளர்ந்துட்ட ஓல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னே அம்மா நான் என்னென்னு தெரியல வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படி போகுது வாழ்க்கைலாம் எப்படி போகுது, இந்த பாஸ்ட்டை நினச்சி நீ அதை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ இவங்க யார் அப்படி இவங்க வந்து நம்ம ஃபேமிலி ஆகிட்டாங்க சொல்ல. என்னது ஃபேமிலியா, என்ன இவங்க தான் உனக்கு அந்த எல்லா வேலையும் பார்த்து தந்துட்டுருக்காங்களோ? ஆமாம், எல்லோரும் எனக்கு நம்ம தான் தனியாக தான் இருந்தேன். அப்போ தான் இந்த பன்னி குஞ்சு வாயம் கூட சண்டை நடந்து அப்போ ஒரு பெரிய பேட்டர்லேயே நடந்துச்சு. பன்னி குஞ்சு வாயம் வந்து ஒரு பெரிய இந்த இதில் மாட்டிக்கிட்டான். அந்த விதையில் மாட்டி அவன் நிறைய பேர்த்த கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து மக்கள்லாம் இப்போ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓடிக்கிட்டு இருக்க டைமில் வந்து அவங்க 2 கொல்ல போகிற டைமில் என்னை விடுங்க, என்னை காப்பாற்றுங்க ஆள் இல்லைங்கன்னொடனே அப்போ தான் பன்னிமூஞ்சி வாயம் அங்கே வர. ஏன்னா பன்னிமூஞ்சினா 2 பன்னிமூஞ்சி. நான் அந்த நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருந்தா தெரியும். அந்த வில்லன் தான் காரணம். அந்த கண்ணாடி போட்டேன் அவன் வந்து அந்த க்ரீச்சரை க்ரியேட் பண்ணி அனுப்பிவிட்டான். அந்த பன்னிமூஞ்சி வாயனை அனுப்பிவிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு வேலை முடிஞ்சு, இந்த சிட்டியை டெஸ்டாய் பண்ணுற வேலை நம்மளுக்கு நினச்ச மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த பன்னிமூஞ்சி வாயை அனுப்பிவிட்ருக்கான். இந்த பன்னிமூஞ்சி வாயம் வேறு, அந்த பன்னிமூஞ்சி வாயம் வேறு. நம்ம அந்த போன எபிசோடில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இவன் வந்து அவங்கள போய் கொல்ல போகிற டைமில் தான் நம்ம டக்குன்னு ஒரு சவுண்டு அந்த இடத்துல ஃபுல்லாமே புகமூட்டமாக மாறுது. புகமூட்டமானோடனே என்னடா அது புகமூட்டமாக அதிகமாகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்க பன்னிமூஞ்சி வாயன் என்னடா அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னது அது அப்படி அவனுக்கு அதிர்ச்சியாக போய் இருந்தால் பார்த்தா ஒரு பாண்டா இருக்குது. பாண்டா பார்த்தாலே யாருன்னு உங்களுக்கு நான் நம்ம சிஸ்டர் தான் க்ரியேட் பண்ணி அந்த பாண்டாவை வச்சு நம்ம பன்னிமூஞ்சி வாயனை காப்பாற்றிருக்கான். அந்த பன்னிமூஞ்சி வாயன் அப்படியே வேகமாக கடிச்சிட்டு வந்து கொல்ல போகும்போல நம்ம சிஸ்டர் என்ட்ரி அவளோட அந்த ரெட் ஐ
அவளோட ஈவிலையை யூஸ் பண்ணி அவள் நிறைய க்ரீச்சரை க்ரியேட் பண்ணுறான். அதான் அந்த பொம்மையை வச்சு நிறைய க்ரீச்சர் க்ரியேட் பண்ணுவாள்ல, அந்த பொம்மையை வச்சு நிறையா இப்போ ஸ்னேக்கு நம்ம ஆந்த பன்னி அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி விட்றான். இந்த பனிமூஞ்சி வாங்கி கூட சண்டை போடும்போது தான் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக சண்டை போடும்போது அவங்க 2 தள்ள பனிமூஞ்சி வாங்கினால இவனுக்கு பவர் அதிகம். பேட்டில் வந்து இன்டென்ஸாக போக போக அந்த இடம் ஃபுல்லாமே டெஸ்ட்டே ஆகாது. ஏன்னா இவங்க 2 சண்டை போடுறது வந்து ஈக்குவலாக இருக்காதுல்ல. அந்த இடம் இருக்கிற பொருட்கள் அது ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படுறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகுது, ஈக்குவல் டேமேஜ் தான். ஆனால் அவங்க கரெக்டாக போய் இந்த இதை ஸ்டோனை பிடிங்கிடுறாங்க. நீங்கள் அப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சுபாஷினி கூட அவன்கிட்ட இருந்து இந்த இதை எடுத்தோடனே தான் அவனோட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. எடுத்தோடனே இந்த பனிமூஞ்சி வாயன் அவனோட சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரெயின் ஆகி எலும்பு கூட மாறிட்டான். புரியுதா? அந்த ஸ்டோன் தான் அவனுக்கு பவர் கொடுத்துருக்கு. என்னடா அதுன்னு சொல்லி அவன் அந்த பனிமூஞ்சி வாயன் அப்படி ஒரு வருத்தத்துலேயே பார்த்துட்டு ஆயிடா பனிமூஞ்சி வாயங்கன்னொடனே இங்கிட்டு பார்த்தா அந்த கண்ணாடி பையன் தான் அவனோட அந்த க்ரீச்சரை அனுப்பிவிட்றான். அந்த க்ரீச்சரை அனுப்பிவிட்டோடனே அந்த க்ரீச்சரை வந்து அந்த பனிமூஞ்சி எலும்பு கூட ஆன இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சிஸ்டர் கடுப்பாயிட்டான். நீயா காரணம்னு சொல்லி அவன் ரெட்டை யூஸ் பண்ணி பண்ணதில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பூச்சிக்கு அவ்வளோதான் சோழியை முடிச்சு விட்டாங்க. சோழியை முடிச்சுட்டு அடுத்து அவன் இங்கடான்னு போய் தேடி பார்க்குறான். சிஸ்டரை தேடும்போது அவன் இல்லைன்னே அதை பற்றிலாம் சொன்னோன்னே இன்னொன்று இத்தனை நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஹீரோ ஷாக்காக. அப்போ ஹீரோ வந்து பார்க்கும்போது சிஸ்டரை பார்த்தா ஒரு கொடூரமான வெள்ளி மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ ஃபைட் இவ்வளோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஐயோ அவன் சொல்லி டக்குன்னு பதட்டத்தில் டீயை குடிச்சிட்டு ஒன்றும் இல்லை சரி நீங்கள் எப்படி போகுதுண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னே தான் அப்போ ஹீரோ சொல்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கேட்டு முடிச்ச அடுத்த செகண்டில் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஆனால் என்ன ஒரு சில வாட்டி சண்டை நடக்கும், அதெல்லாம் என்ன அதில் ஒரு பிரச்சனை இல்லைம்மா சொல்லி டீயை கையில் நடுங்குது. என்ன சண்டை நடக்குமா, என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் அவள் இப்போ சிஸ்டர் பாண்டியன்னு பார்த்தா தலைவன் அப்படி ஒரு பெரிய டெரராக இருக்கான். வாயில் அப்படியே இந்த உலகத்தையே கையில் வச்சுருக்க மாதிரியா, அவன் கண் அப்படியே ஒரு கொடூரமாக பார்க்குற மாதிரியா அந்த உலகத்தை எடுத்து பிச்சு அப்படியே இப்போ கீழே அந்த க்யூப் மாதிரி எடுத்து கீழே போடுறான். க்யூப் மாதிரி எடுத்து கீழே போட அந்த க்யூப் வந்து சடான்னு விழுகுது. அதை பார்த்தா நம்ம சிஸ்டர் மேலேயே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. ஏன்னா சிஸ்டருக்கு வந்து இமேஜின் ஓவராக இமேஜின் பண்ணுறான். இப்படிலாம் சிஸ்டர் ஓவராக இமேஜின் பண்ணக்கூடாது. என்னை கேட்டால் ஓவராக இமேஜின் பண்ணி அது ஐயோ அவளுக்கு அது மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவளோட கேரக்டர் வந்து அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. சொல்லி முடித்தோடனே அதை முடிஞ்சோடனே தான் எப்பா என்ன ஓகேவாம்மா அப்படின்னு கேட்டு முக்கியங்களே ஹீன்னு இழிச்சிக்கிட்டே சிஸ்டர் ஓகேன்னா அப்போ தான் ஹீரோ பண்ணி கொடுத்த அந்த ஏஞ்சல் பொம்மையை நடிச்சு அப்போ இவனை பார்த்தா கடவுள் மாதிரியே இருக்குது, ஒரு டீமன் மாதிரியே இருக்குது. சிஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா கன்றாவே தோணுது. தோணுன்னு நம்ம ஹீரோ இந்த இது ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த செப்பல் ரெடி பண்ணி இந்த பேக்லேருந்து ஸ்வீட் இந்த பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லி ஸ்மைலோடு கொடுக்க அப்படியே அவள் சிஸ்டர் ஒரு மாதிரி ஆச்சு. ரைட்டு ஓகே இந்த தர்பூசணி வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம வெளியில் போகலாமாம்மா அப்படின்னு கேட்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். அதனால் தலைவன் ஓகே சரி இந்த வேர்ல்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, சொல்லித்தர முடியுமா? என்னன்னா நீங்கள் இப்போ புதுசாக கேட்குறீங்க வேர்ல்டை பற்றிலாம், நீங்கள் இத்தனை நாள் கேட்டதே இல்லை. நான் சொல்கிறேண்ணா எனக்கு தெரியும்ண்ணா, நான் இந்த உலகத்தை பற்றி தெரியும், உலகத்தை பற்றி சொல்கிறேன் சொன்னோடனே சரி நீ ரொம்ப பதற வேணாம், நீ கொஞ்சமாக இந்த வேர்ல்டை பற்றி எனக்கு சொல்லு, எனக்கு ஒன்றுமே இந்த உலகத்தை பற்றி தெரியல, இங்கே என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது, இந்த உலகம் எப்படி இயங்குது, என்னென்ன க்ரீச்சர் இருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னே சரிண்ணா நான் வந்து சொல்கிறேன், சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு இது அதெல்லாம் ரொம்ப நான் என்னம்மா கஷ்டப்பட போகிறேன், நீ சொல்லி நான் கேட்டுக்கிறேன், அதை நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எனக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் வந்து சரி நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த இதில் எது ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். வந்து ஈவில் ஆரா மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த ஈவில் ஆராவில் தான் அந்த கிங்டம்லாம் இருந்துச்சு. இங்கே எல்ஃப் கிங்டம் இருக்குது, கோர்கன் கிங்டம் இருக்குது. கோகன்கனில் இருந்தால் வெப்பன்ஸ் வரும். அடுத்து ஸ்வாட் கிங்டம் மேலே இதில் இருக்குது. அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஈக்குவலாக இருப்பாங்க அப்படி சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல இத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குது, நிறைய இங்கே எல் ஸ்பீஷீஸ் இருக்குது,
நீங்கள் நினச்சா வேர்ல்டு கான்கூர் பண்ணுற மாதிரியே நம்ம அந்த டீமன் க்ரீச்சர்ஸ்லாம் அதெல்லாம் இதுலேருந்து வருவாங்க. அந்த ஸ்வாட் மேம்னு எல்ஃப்ஸு இவங்கெல்லாம் ஒரு ஏக்கம் மாதிரி இவங்க ஒரு குரூப் மாதிரி இருந்து ஃபைட் பண்ணுறாங்களோ. அப்போது சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்னது இது, ஹீரோ ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாரு போல். அவர் ஏதோ இந்த இடத்தையே மொத்தமாக ஆக்கிரமித்து ஏதோ பிளான் பண்ண போகிறான்னு நினச்சி அந்த சிஸ்டருக்கு அர்ப்பணம் பண்ணால் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவும் சேர்ந்து 2 பேரும் இந்த பிங்க் பாயிண்ட் கேமில் வர மாதிரி ஹீரோயினி தான் எல்லாத்தையும் சமத்தை கொண்டு வர. ஹீரோ வந்து மற்ற இடத்தையும் அன்பால் நிறச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தையும் மொத்தமாக கவர் பண்ணி அவர் நினச்ச அந்த உலகத்தை கான்கோர் பண்ணுறத கொண்டு வந்து இந்த உலகத்தை எண்ணி வச்சு ஒரு காய் மாதிரி யூஸ் பண்ணி என்னை அந்த செஸ் போர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹீரோ வந்து என்னை யூஸ் பண்ணி அப்படியே அவர் என்னைய பார்த்து அப்படியே ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாரோ. ஐயோ இதெல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிஸ்டர் சொல்ல ஏயா அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். நம்ம ஹீரோ அண்ணன் வந்து என்னென்னமோ யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா எனக்கு இது போதுமா, இதே போதும், நான் இது இவ்வளோ தெரிஞ்சதே போதும், இதுக்கு மேலே அவனுக்கு பாதி தெரியாதுன்னு சொன்னால மீதியை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த இதை பற்றி எனக்கு மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ரைட்னா சொல்லிட்டு அவன் சொல்லி முடிக்க அது சரிம்மான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு சரி நான் ஏதோ மறந்துட்டேனோ அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஏதோ ஞாபகம் சொல்கிறேன். என்ன மறந்துட்டீங்கன்னு கேட்குறீங்க, என்னென்ன மறந்துட்டீங்க? இல்லை அப்படி இங்கிட்டு காட்டினா இங்கே வந்து அந்த இதில் குதிரை மாதிரி இருக்குது, அது போயிட்டுருக்குது. இது பார்த்தா அந்த இடத்துல கார்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸ் இருந்தாலே எல்ஃபு அவங்க அப்பங்காரனே 2 பேரும் எங்கேயோ போகிறாங்க போல. அவங்க 2 பேரும் எங்கேயோ போகிற இடத்துல நடந்து போயிட்டுருக்க இடத்துல ஒரு க்ரீச்சர் வருது. அந்த க்ரீச்சரை அவங்க அசால்ட்டாக வந்து அந்த கார்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை டாட்டா, நன்றி, வணக்கம்.